Dear friends, this is Savi from Savi's Corner. Welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி அவல் பாயாசம். இந்த ரெசிபியை ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இதில் இப்போது நான் 1 கப் அளவு முந்திரி பருப்பு சேர்த்து லேசாக வறுத்தெடுத்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்கலாம். இதில் இப்போ 1 கப் உலர்ந்த திராட்சையும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா பால் மாதிரி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க நெய்லேயே. அவ்வளோதான், இப்போது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போது அதே பேனில் நான் 1 கப் அளவு அவல் சேர்த்து அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா வறுக்கணும். இது வறுத்து முடியும் போது இதில் படப்படன்னு கொஞ்சம் சத்தம் கேட்கும். அப்போது இது நல்லா வறுத்தாச்சுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், சூப்பராக வறுத்தாச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். அண்ட் ரொம்ப ரிச்சாக இருக்கணும்னு நான் முந்திரி பேஸ்ட் ரெடி பண்ண போகிறேன். ஸோ நான் கொஞ்சம் சுடு தண்ணியில் ஒரு 10 முந்திரி பருப்பு ஊற வச்சு எடுத்ததை மிக்சியில் நல்லா போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நல்லா ஃபைன் பேஸ்ட்டுக்கு அரைச்சிடுங்க. இப்போது இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். இப்போது பேனில் ஒரு 1/2 லிட்டர் அளவு பால் சேர்த்துக்கிறேன். பால் நல்லா கொதிச்சு வரணும். பால் நல்லா பொங்கிடுச்சு. இப்போது இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க முந்திரி பேஸ்ட்டை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அண்ட் இன்னும் ரிச்சாக இருக்கணும்னு நான் இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதில் நம்ம வறுத்தெடுத்த அவலை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பாயாசத்தில் வெல்லம் தான் சேர்க்க போகிறோம். ஸோ ஒரு பேனில் ஒரு 150 ml தண்ணி சேர்த்து அதில் 3/4 கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கிறேன். அது நல்லா கரையட்டும். அதில் இருக்க டஸ்ட் எல்லாம் போகணும். ஸோ இந்த மாதிரி தண்ணியில் நல்லா கரைய விட்டு நம்ம வடிகட்ட போகிறோம். நல்லா கரைஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இதை பாயசத்தோடு சேர்த்துடலாம். ஸோ நம்ம இந்த பாயசத்துலேயே டைரெக்டாக இதை வடிகட்டிக்கலாம். இப்படி பண்ணுறதுனால அதில் இருக்க அந்த டஸ்டெல்லாம் நம்மளுக்கு போயிடும். இப்போது நல்லா பாயசத்தோடு கிளறி விட்டுக்கோங்க. பாயசத்துக்கு தேவையான ஸ்வீட்னஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி இப்போ கிடச்சிடுச்சு. இப்போது இதில் நான் 1 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். அந்த வாசனைக்காக தான் இது நம்ம சேர்த்துக்கிறோம். அவ்வளோதான். இப்போ கடைசியாக நம்ம வறுத்தெடுத்து முந்திரி திராட்சையை சேர்த்தோன்னா நம்மளோட பாயசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பண்டிகை நேரத்துலலாம் ரொம்ப சுலபமாக செய்கிற இந்த பாயசத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.